حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நன்மைகளை நாம் அதிகமாக செய்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறைதான் அல் குர்ஆன் ஓதுவதாகும். அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம். அல்லாஹுடைய கலாமாகிய இந்த அல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்பது நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அதை வலியுறுத்துகிறான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் அல் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவனாக இருப்பான். எனவேதான் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்லுகிறான், وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ. உங்களிடம் முஷ்ரிக்குகளில் யாராவது ஒருவர் புகலிடம் கேட்டு வந்தால், பாதுகாப்புக்கு உங்களுடைய வீட்டை கேட்டு வந்தால், அவருக்கு உங்களுடைய வீட்டில் பாதுகாப்பு அளியுங்கள், புகலிடம் கொடுங்கள். எதற்காக என்றால் ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ், அவர் அல்லாஹுடைய கலாமை குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதனுடைய அர்த்தத்தை பாருங்கள். ஒரு வீட்டில் புகலிடம் கேட்டால் கொடுக்க சொல்கிறான். ஏனென்றால் அந்த வீட்டில் அவர்கள் வந்தால் அல்லாஹுடைய கலாம் ஓதப்படுவதை அவர்கள் கேட்பார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் ஓதுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. யார் ஒருவர் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை, ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ அதற்கு அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை 10 மடங்காக அதிகரிக்கும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், நான் அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு ஹர்ஃப் என்று கூறவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நம்முடைய நன்மை தராசை கதிக்க செய்வதற்கான இலகுவான வழியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த குர்ஆனை சிறப்பாக ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லதி யக்ரஉல் குர்ஆன் வஹுவ மாஹிருன் பிஹி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யார் சிறப்பான முறையில் திறமையாக இந்த குர்ஆனை ஓதுகிறாரோ, அதாவது குர்ஆன் அருளப்பட்ட முறையில் தஜ்வீத் சட்டங்களை எல்லாம் பேணி யார் ஓதுகிறாரோ அவர் கண்ணியமிக்க மலக்குகளோடு இருப்பார். வல்லதி லா யக்ரஉல் குர்ஆன் ويتتأتأ فيه وهو شاق عليه شاق له أجران. யார் ஒருவர் குர்ஆனை ஓதும்போது கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுகிறாரோ அவருக்கு 2 நன்மைகள் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமாக நாம் குர்ஆன் ஓத வேண்டும். இந்த குர்ஆன் ஓதுவது சிரமமான ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் கூட நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு இலக்கு நம்மிடம் இல்லாத காரணத்தினால் நம்முடைய பல நேரங்களை நாம் வீணாக கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்களை, சலஃபு சாலிஹீன்களை பார்க்கும்போது, குறிப்பாக சஹாபாக்கள், அவர்களுக்கு என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹிஸ்ப் ஓதக்கூடிய நிலை இருந்தது. ஒரு ஹிஸ்ப், குர்ஆனில் ஒரு பகுதியை ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். எனவே இவ்வாறான ஒரு பழக்கத்தை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். இதை குழந்தைகளுக்கு மாத்திரம் பொறுப்பாக்கிவிட்டு பெற்றோர் தப்பிக் கொள்ளக்கூடாது, அல்லது பெண்கள் ஓதட்டும் என்று ஆண்கள் இருந்து விடக்கூடாது, வயோதிபர்கள் ஓதட்டும் என்று இளைஞர்கள் இருந்து விடாமல் எல்லோரும் இந்த குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அல் குர்ஆனை நாம் ஓதும் போது நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மீசான் என்ற அந்த தராசும் மறுமையிலே கதிக்கும். எனவே இதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
حي على الفلاح